எங்க வச்சிருப்பாங்க நீங்க? ஏய் என்னப்பா உருட்டிட்டு இருக்காங்க? எண்ணெயை தேடிட்டு இருக்கேன்பா. எண்ணெயேம்பா தேடுற? உன்னையே தேடலப்பா, தலைக்கு தேக்கிற எண்ணெயை தேடுறேன்பா. ஓ அந்த எண்ணெயை தேடிட்டு இருக்கியா? இரு எடுத்து தரேன். ஸோ நம்மளோட எண்ணெய் இதுதான். இந்த எண்ணெயை வந்து நான் வேற பவுலில் ஊற்றிட்டு ஸோ வீட்டிலேயே எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது மாமாஅர்த்தோட கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். கேஸ்டர் ஆயில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேஸ்டர் ஆயில் முடி வந்து அடர்த்தியாகவும் முடி கொட்டாமல் வளர வைக்கிறதுக்கும் இந்த கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ என்னோட எண்ணெயில் எல்லாமே முக்கால்வாசி வந்து கேஸ்டர் ஆயில் வந்து நிறைய சேர்த்திக்க வந்து ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த விளக்கெண்ணெய் ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட திக் கன்சிஸ்டன்சினால, அதனால கொஞ்சம் ஷாம்பு போட்டு கழுகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஓவர் த பீரியட் நம்ம வேலை வந்து சுமூகமாக முடியணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு லைட் வெயிட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் கண்டிப்பாக கேஸ்டர் ஆயில் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் முடியில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி அடர்த்தியாக வளரும், முடி கொட்டுறது நிற்கும், அப்புறம் முடி வந்து கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மாமாஅர்த்தோட கேஸ்டர் ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 100% பியூர் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில். இது வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நெயில்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹெர்பல் ஆயில் அண்ட் இது வந்து சிலிக்கன் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அப்புறம் இது வந்து நேச்சுரல். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ ஒரு கோட் கொடுக்குறேன். சுஜாதா 20 யூஸ் பண்ணி mamaearth.in வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நைக்காவில் அவைலபிள், அமேசான்லேயும் அவைலபிள். எனக்கு மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸை பிடிச்ச ஒரே காரணம், நான் எல்லா வீடியோலும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அதிகப்படியாக அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். 2 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி விதையை எடுத்துக்கிறேங்க. கருசீரகம் சொல்லுவாங்கல்ல, கருஞ்சீரகம், இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது 100% உங்களுக்கு பொடுகு தொல்லையே இருக்காது. டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் பொடி பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கூடயும் போடலாம், ஆனால் நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு பவுடர் பண்ணி போட்டால் தான் அதோட குணங்கள்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டிலில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த விளக்கெண்ணெயை நான் வந்து எடுத்துக்கிறேன். 1/2 பாட்டிலுக்கு நான் இந்த விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். மாமாஅர்த்தோட விளக்கெண்ணெய் 1/2 பாட்டிலுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பொடுகு தொல்லை இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த கருசீரக பொடியும் வெந்தயம் பவுடரும் அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். இதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் இதை வந்து வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயை வந்து நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். நான் வந்து சுடு தண்ணியை இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதுதான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கிளாஸ் பாட்டிலை இதுக்குள்ளே நான் வந்து இறக்குறேன். இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகி கருஞ்சீரகம் ஆகட்டும் வெந்தயம் ஆகட்டும் அந்த எண்ணெயோட பிளெண்ட் ஆகி மிக்ஸ் ஆகி குணங்கள்லாம் அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணும் போதும் நமக்கு இன்னுமே வந்து அதோட ரிசல்ட் வந்து அதிகமாக தெரியும்.
முடியும். அம்மா கொடுத்து விட்ட கடுகு என்ன பாருங்களேன், அதை வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த கடுகெண்ணையும் வீடியோ சீக்கிரமாக நான் போட்டுறேன். ஸோ இதோட வெதுவெதுப்பு தன்மை முடிச்ச பிறகு நீங்கள் இதுலேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க. வெளியே வச்சுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஒரு 24 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அப்படியும் உங்களுக்கு டைம் கிடைச்சது அந்த விதையோட சத்தெல்லாம் இன்னும் இழுக்கணும்னா நேச்சுரல் சன்லைட் இருக்கு இல்லைங்களா, நேச்சுரல் சன்லைட்டில் வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த டைமில் வந்து வீட்டு போட்டிக்கோ இல்லை பால்கனியில் கொண்டு போய் வச்சுடுங்க. அந்த எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் அந்த வெளிச்சத்தில் வச்சு 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 எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அதோட வைட்டமின் டி சத்து இருக்குல்ல, அதுவும் வந்து இந்த எண்ணெயில் வந்து விழுவறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் வச்சாதான் வந்து அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நான் வந்து இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இந்த தண்ணி ஆறின பிறகு இதை எடுத்து நான் வெளியே வச்சிருவேன். இன்னைக்கு ஃபுல்லாக விட்டுருவேன். நாளைக்கு காலையில் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எண்ணெயை வந்து நேச்சுரல் சன்லைட்டில் வைக்கிறேன். இந்த இளம் வெயிலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 7 to 8 காலை 7 to 8 அந்த டைமில் கொண்டு போய் நீங்கள் வந்து வெயிலில் வையுங்க. இது வைக்கிறனால வைட்டமின் டி சோர்ஸும் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நான் எண்ணெயில் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஏன்னா நம்ம ரெகுலராக விளக்கெண்ணெய் தேய்க்கிறது தானே. வேற எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மண்டேல வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீம் கிளாத் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதையும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடி பண்ணி குடிக்கலாம். ஸ்டீம் கிளாத் எப்படிப்பா இருந்தது? என்ன நல்லா தான் இருந்தது. அந்த சாஃப்டாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, ஹேர் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. முதல்ல பண்ணுறதோட இப்போ நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கலாம், ரெகுலர் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரே இதில் சொல்ல முடியாதுல்ல. சரி, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்.